ஆலங்குடி அருகே தற்கொலை செய்து கொண்ட பெண்ணின் உடலை கணவர் வீட்டின் முன்பாக வைத்து தகனம் செய்த உறவினர்களால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் துர்கா மகேஸ்வரனிடம் கேட்கலாம். துர்கா மகேஸ்வரன், வணக்கம். எதற்காக அவர் தற்கொலை செய்து கொண்டார்? இந்த விவகாரம் தொடர்பான முழு பின்னணி என்ன? வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள பொன்னன் விடுதி கிராமத்தைச் சேர்ந்தவர் புவனேஸ்வரி. 27 வயதான இவருக்கும் இவரது தாய்மாமன் மகனாகிய பழனிராஜ் என்பவருக்கும் கடந்த 2021ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் திருமணம் நடந்துள்ளது. திருமணமான ஓராண்டிலேயே பழனிராஜ் அதே கிராமத்தைச் சேர்ந்த பிரபா என்ற பெண்ணை இன்னொரு மனம் செய்து கொண்டு திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி பகுதியில் குளிர்பானங்களை விற்கக்கூடிய கடை ஒன்றை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. தனது கணவர் தான் இருக்கும் பொழுதே மற்றொரு திருமணம் செய்து கொண்டதால் விரக்தியடைந்த புவனேஸ்வரி அவர் மீது பல்வேறு வழக்குகளை காவல் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் வழங்கி அது தொடர்பான வழக்குகளை நடத்தி வந்துள்ளார். மகளின் இந்த நிலை குறித்து கவலையில் இருந்த புவனேஸ்வரியின் தந்தையும் கடந்த ஓராண்டிற்கு முன்பாக மன வருத்தத்திலேயே இறந்துள்ளார். இதனால் மிகுந்த விரக்தி அடைந்து ஒரு மனநிலையில் இருந்து வந்த புவனேஸ்வரி நேற்று இரவு தனது தந்தையின் வீட்டின் பின்புறமாக இருக்கக்கூடிய கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். அவரது உடலை தீயணைப்புத்துறையினர் மீட்டு வந்த நிலையில் அவரது உடலை இரவே அவரது கணவர் வீட்டின் முன்பாக வைத்து அவரது உறவினர்கள் கரம்பக்குடி ஆலங்குடி சாலையில் சாலை மறியல் போராட்டம் செய்ய முற்பட்டனர். மலையூர் போலீசாரின் பேச்சுவார்த்தையை அடித்து அந்த போராட்டத்தை கைவிட்டு அவர்கள் தற்காலிகமாக கலைந்து சென்றனர். இந்த நிலையில் இன்று புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவரது உடற்கூறாய்வு முடிந்த பிறகு அவரது உடலை கொண்டு வந்த புவனேஸ்வரியின் உறவினர்கள் அவருக்கு செய்ய வேண்டிய இறுதிச் சடங்குகளை செய்து நேரடியாக அவரது கணவரின் வீட்டின் முன்பாக அவரது உடலை வைத்து விறகுகளை அடுக்கி தகனம் செய்துள்ளனர். இந்த சம்பவத்தின் காரணமாக அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ள நிலையில் தகனமானது நடந்து முடியும் தருவாயில் உள்ளது. இந்த சம்பவம் ஆலங்குடி பகுதியில் கடும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் இது தொடர்பாக டிஎஸ்பி தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைக்கப்படும் என்ற தகவல் போலீசாரால் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி துர்கா மகேஸ்வரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.